இங்க வா, இந்த காப்பி எடுத்துட்டு போய் நந்தினி கிட்ட கொடுத்துட்டு வா. ஏன் அவளுக்கு கொண்டு போய் கொடுத்தா தான் குடிப்பாளா? இங்க வந்து குடிக்க மாட்டாளா? ரொம்ப ஓவரா பேசுற. கொடுத்துட்டு வானா கொடுத்துட்டு வா. இந்தா. அவளும் நம்மள மாதிரி இந்த வீட்ல ஒரு வேலைக்காரி தானே, அவளுக்கு எதுக்கு நம்ம போய் கொடுக்கணும்? இந்த வீட்டுல நீ நானும் தான் வீட்டு வேலைக்காரங்க. நந்தினியை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டு மருமக. மரியாதைய மனசுல ஞாபகம் வச்சுக்க. என்ன முறப்ப பிடி கனட்டல் வேற. நான் போய் கொடுக்கணுமா? அண்ணே, அட ஆத்தா நந்தினி வந்துட்டியா? தான் உனக்கு தான் தாயி காபி கொடுத்து விட்டேன். குடிதாயி, எடுத்து குடிதாயே. புஷ்பாக்கா, என்ன கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு என்னக்கா சம்பளம்? சம்பளமா? அது எதுக்கு நீ கேக்குற? வாய்கிலேயே பேசணில. இந்த மாசம் சம்பளத்துல பாதி கட்டு. அண்ணா அது இல்லண்ணா. அக்கா சொல்லுங்கக்கா, எவ்வளவு சம்பளம்? நீ எதுக்கு கேக்குற? சும்மா தெரிஞ்சுக்கதாங்க்கா. 15,000 ரூபாய். அண்ணா உங்களுக்கு என்ன? ஏத்தா என்ன எல்லா சம்பளத்தையும் விசாரிக்கிற? எதுவும் சம்பளத்தை உயர்த்தி போட போறியா? சொல்லுங்கண்ணே. ஏன் சம்பளம் என்ன, ஒரு 20,000 வாங்குறேன். ஆத்தாடி அதுல எதுவும் கை வச்சிட மாட்டியா? என்னண்ணே நீங்க? நான் ஒன்னும் அதுக்காக கேட்கல. அம்மா உங்களுக்கு சம்பளம் போட்டாங்களா? கவர்மெண்ட் சம்பளம் மாதிரி டான்னு வந்துருச்சு அக்கௌண்ட்ல. புஷ்பா அக்கா, செக்யூரிட்டி அவங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் எப்போ போட்டாச்சு, இப்போ வந்து கேட்டுக்கிட்டு இருக்க? ஆமாதாயி, நீ எதுக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? அண்ணா எனக்கு இன்னும் சம்பளமே போடல. எது சம்பளம் போடலையா? ஏத்தா என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு எதுக்கு சம்பளம் போடணும்? இந்த வீட்ல நானும் உங்களை மாதிரி வேலை தானே பாக்குறேன். எனக்கு மட்டும் வந்ததுல இருந்து இன்னும் சம்பளமே போடலன்னு. ஏமா உனக்கு எதுக்கு சம்பளம் போடணும்? நாங்க தான் இந்த வீட்டு வேலைக்காரங்க, எங்களுக்கு சம்பளம் போடணும். நீ இந்த வீட்டு மருமக தாயே, அப்புறம் உனக்கு எதுக்கு சம்பளம் சொல்லு? நீங்க வேற சும்மா இருங்கண்ணே. நானும் வேலைக்காரி தான். யார் என்ன சொன்னாலும் அதான் உண்மை. நான் என் சம்பளத்தை போய் கேட்க தான் போறேன். இங்கே வருதாயே, என்கிட்ட பேசுன மாதிரி ஐயா கிட்ட போய் பேசுற போற. அவர் மன உளைச்சல டென்ஷன் ஆயிட போறாரு. நான் கேட்க தானே போறேன். ஏத்தா நீ கொஞ்சம் கூட சொல்றதை கேட்க மாட்டியா? தேவையில்லாம காமெடி பண்ணிட்டு இருக்காத்தா, சும்மா இரு. நீ காமெடி எல்லாம் இல்லைண்ணே. எனக்கு சம்பளம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இப்பவே போய் ஐயா கிட்ட கேட்க தான் போறேன். ஏத்தா தங்கச்சி சொல்றது கேளுதாயே. என்னடா எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை உருவாக்கிட்டே இருக்கு. இந்த பஞ்சாயத்தை எப்படி தீர்க்கிறது? ஆத்தா சொல்றது கேளுதாயே. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்ல அடம் பிடிக்கிறா அப்படியே. ஐயா. ஆமா நந்தினி. ஐயா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். அதான் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. என்னம்மா நீ என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? எதுவா இருந்தாலும் கேளு. இல்லைங்க ஐயா, நான் இந்த வீட்டுக்கு வந்து இவ்வளோ நாள் ஆச்சு. கல்யாணம் அண்ணன், புஷ்பா அக்கா, அப்புறம் செக்யூரிட்டி அண்ணன் எல்லாருக்கும் சம்பளம் போட்டீங்க. சரி, ஆனா எனக்கு மட்டும் இன்னும் சம்பளமே போடலையே. சம்பளம் போடலையா? என்னம்மா சொல்ற நீ? யாருக்கு சம்பளம் கேக்குற? எனக்கு தாங்க ஐயா. உனக்கா? உனக்கு எதுக்கு சம்பளம்? ஐயா என்னங்க ஐயா இப்படி கேட்டீங்க? நானும் இந்த வீட்ல ஒரு வேலைக்காரி தானே. மத்த எல்லா வேலைக்காரங்களுக்கும் சம்பளம் தரீங்க, ஆனா எனக்கு மட்டும் இன்னும் சம்பளமே போடலையே. நந்தினி, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நீ பாட்டுக்கு வந்து சம்பளம் கேட்டுட்டு இருக்க. இவர் கல்யாண புஷ்பாவும் நீயும் ஒன்னா. அவங்கெல்லாம் இங்க சம்பளத்துக்கு வேலை பார்க்கறவங்க. நீ சம்பளம் கொடுக்குற இடத்துல இருக்க. நீ இந்த வீட்டு மருமக, அது உன் மனசுக்குள்ள ஏறவே இல்லையா? இல்லங்க ஐயா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி நான் இங்க இருக்கிற வரைக்கும் வேலைக்காரி மட்டும்தான். மருமகன்னு நீங்க நினைக்கிறீங்க. என் மனசுல அப்படி ஒரு எண்ணமே இல்லைங்க ஐயா. அதனால என்னம்மா, அதெல்லாம் காலப்போக்கில் அந்த எண்ணெல்லாம் மாறிடும். அதுக்காக நீ பாட்டுக்கு வந்து சம்பளம் கேட்டினா என்னமா அர்த்தம்? ஐயா எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. இதானம்மா உன் குடும்பம்? இல்லைங்க ஐயா, இது என் முதலாளி வீட்டு குடும்பம். என் குடும்பம் ஊர்ல இருக்கு. நீ பேசுறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வீட்டுல சுந்தரவல்லி எப்படி நடந்துக்கிறா, சூர்யா எப்படி நடந்துக்கிறான், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா நான் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறேன்னு உனக்கே தெரியும்ல. எப்படியாச்சும் நீயும் சூர்யாவும் நல்லபடியா வாழ்ந்துட மாட்டீங்களான்னு
ஒவ்வொரு நிமிஷமும் மனசுக்குள்ள கிடந்து ஏங்குறேன். அதுக்காக நான் என்ன செய்யவும் தயாரா இருக்கேன். ஆனா என்னமோ என் மூஞ்சில அடிச்ச மாதிரி இது என் குடும்பமே இல்லைன்றியே. உங்க மனச கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சு நான் அப்படி பேசலங்க ஐயா. ஆனா எனக்கு அப்படி ஒரு எண்ணமே வரலையே. எப்படா இங்க இருந்து போவேன் தான் இருக்கு. அங்க என் அம்மாச்சி என்ன பண்றாங்களோ, என் தங்கச்சிங்க எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்களோன்னு தான் மனசு கிடந்து அடிச்சுக்குது. ஐயா, இதோ இப்ப கூட என் அம்மாச்சி இந்த வயசுலயும் ரைஸ் மில்லுக்கு வேலைக்கு போறாங்கன்னு கேட்டு ராத்திரி எல்லாம் தூக்கமே வரல. என்னது, ரைஸ் மில்லியா? உன் அம்மாச்சியா? ஏன் அவங்க எதுக்கு வேலைக்கு போனோம்? ஏன்னா குடும்பத்தை ஓட்டணும் இல்லைங்க ஐயா. இதுக்கு முன்னாடி அவங்க உங்க தென்னந்தோப்புல வேலை பார்த்தாங்க. நீங்களும் சம்பளம் கொடுத்துட்டு இருந்தீங்க. இப்போ அதுவும் கிடையாதுல்ல. அதான் குடும்ப செலவை சமாளிக்க வேலைக்கு போறாங்க. என்னம்மா சொல்ற? சம்பளம் வரது இல்லையா? நிஜமாவா சொல்ற? ஆமாங்க ஐயா, நிஜமாதான். ஆனா நான் அதுக்காக பேச வரலங்க ஐயா. வேலையே பார்க்காதப்போ சம்பளம் எப்படி கேட்க முடியும்? நான் எனக்கு தான் சம்பளம் கேக்குறேன். ஐயா ஐயா வேண்டாங்க ஐயா. ஐயா ஐயா ஒரு நிமிஷம் ப்ளீஸுங்க ஐயா, சொன்னா கேளுங்க. வேண்டாங்க ஐயா. சார் சொல்லுங்க சார். யோ, இதானே நம்ம வீட்டு கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்க? ஆமா சார். ஊர்ல சிங்காரம் குடும்பத்துக்கு மாசம் மாசம் அனுப்பிட்டு இருந்த பணம் போகுதா இல்லையா இப்போ? சார் அது வந்து அம்மா தான் நிறுத்த சொல்லிட்டாங்க. என்ன விளையாடுறியா? யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா சொன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா நீ? சார் இல்ல சார், இப்போ என்ன சார் பண்ணட்டும்? நீ போன வையா முதல்ல. அதிக பிரசங்க நந்தினி, என்னை மன்னிச்சிருமா. உன் குடும்பத்தை நல்லபடியா பார்த்து பண்ண நான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். ஆனா என் கவனத்துக்கு வராம இப்படி ஒரு விஷயம் நடந்து போச்சு. இனிமே நான் பாத்துக்கிறேன். இந்த மாசத்துல இருந்து ஊருக்கு எப்பவும் போல பணம் போகும். ஐயா தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. எங்க குடும்பத்தை சேர்ந்த யாரும் இப்ப உங்க தோட்டத்துல வேலை பார்க்கல. அப்புறம் எதுக்குங்க ஐயா நீங்க சம்பளம் தரணும்? அதெல்லாம் வேண்டாங்க ஐயா. ஆனா எனக்கு சம்பளம் வேணும். இந்த வீட்ல நான் பாக்குற வேலைக்கு ஒரு சம்பளம் போட்டு அந்த காசை மாசம் மாசம் எங்க வீட்டு அக்கவுண்ட்டுக்கு அனுப்பி விட்டுருங்க. என்னம்மா நீ சொன்னதையே சொல்லிட்டு இருக்க? ஆமாங்க ஐயா, எனக்கு சம்பளம் வேணும். சரிம்மா, சம்பளம் தானே போட்டுறேன். மாசம் மாசம் 1 லட்சம் ரூபா அக்கவுண்ட்ல வந்துடும். போதுமா? ஐயா ஐயா எனக்கு அப்படியெல்லாம் கூடுதலா 1 ரூபா கூட வேணாங்க ஐயா. கல்யாணம் அண்ணன் புஷ்பா அக்கா இவங்களுக்கு எல்லாம் என்ன சம்பளம் கொடுக்குறீங்களோ அதை மட்டும் கொடுத்தா போதும். வேற எந்த சலுகையுமே வேண்டாம். சரிம்மா, நீ போ. நிக்க சொல்லுங்க அவளை. என்ன வேணுமா இவளுக்கு? எதுக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கா? நந்தினி, நீ உள்ள போமா.